அல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கர்த்தர் இருப்பார். லாஸ்ட் மெசேஜ் நான் பேசும்போது, உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, அவங்க கிட்ட உங்க டேலண்ட் எல்லாம் காமிக்காதீங்கன்னு சொல்லி பேசினேன். எல்லாவற்றிலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவது அவசியம் என்பதை கர்த்தர் ஆதி நாட்கள் இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, எல்லாம் எடுத்துக்கங்க. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் இல்லையா? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும். ஆண்டவர் எதை சொன்னாலும் ரொம்ப சரியா சொல்லுவாருங்க. நன்றி இல்லாத கூட்டம், நன்றி அறிதல் இல்லாத கூட்டம் கடைசி நாட்கள்ல எழும்பும். இந்த முன்ன பேசணுமே, தாய் தகப்பனை கீழ்ப்படியாதவங்க, கீழ்ப்படியில்னா கூட பரவாயில்ல, பாத்துக்க மாட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு தாய் தகப்பனுடைய ஆஸ்தி வேணும், தாய் தகப்பன் சம்பாதித்து வைத்திருக்கிற வாகனங்கள் வேணும், வீடு வேணும். ஆனா அவங்க தேவையில்லை. நிறைய தாய் தகப்பனுக்கு எங்க இருக்காங்க தெரியுமா? முதியோர் இல்லத்துல. நிறைய தாய் தகப்பன் எங்க இருக்காங்க தெரியுமா? ஸ்தோத்திரம், தனிமையில. நன்றி அறிதல் இல்லாதவர்கள் இன்றைக்கு பெருகி போனதுனாலதான் முதியோர் இல்லங்கள் பெருகி போனது. ஒரு காலத்துல ஸ்தோத்திரம் சில்ட்ரன்ஸ் ஹோம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இப்ப சிறுவர் இல்லங்கள் எல்லாம் இல்லை. எங்க பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் அதிகரித்து இருக்கிறது. நல்ல கவனிங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நன்றி இல்லாதவர்கள். இயேசு கிறிஸ்து நிறைய பேரை சுகப்படுத்தினார். குஷ்டரோகில 9 பேருக்கு மேல அவர் சுகப்படுத்தினார். ஆனா அதுல நன்றி சொன்ன ஒருத்த மாத்திரம்தான். ஆண்டவரே, நீ எனக்கு சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றின்னு சொன்ன ஒருத்த மாத்திரம்தான். இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் தெரியுமா? நமக்கு ஜீவனை கொடுத்தார், நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுத்தார், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். பாருங்க, உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிற நான் கூட கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக மோசமானவனாக, பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பிற்பாடு என் வாழ்க்கை மாறியது, என் சுபாவம் மாறியது. ஆமென். நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கேட்கிறாரு, உங்களை பார்த்து நீங்க நன்றியோடு தான் இருக்கீங்களா? ஆண்டவருக்கு நன்றி இருக்கா? முதல்ல நீங்க தேவ பார்வையில நன்றியுடையவங்களா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்கும் நீங்க நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்களா? அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. எத்தனையோ நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்திருக்கிறாரே. எல்லாத்தையும் மறந்து மறந்து ஆண்டவர்கிட்ட கேள்விதான் கேட்டுக்கிறோம். எனக்கு ஆண்டவர் அதை செய்யல, எனக்கு இதை செய்யல, எனக்கு நன்மையை செய்யல, என்னை வாழ வைக்கலன்னு சொல்லி நிறைய கேள்விகளை தான் நம்ம கேட்டுக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்க, நல்ல வேலையை கொடுத்தீங்க, நல்ல வாழ்க்கை கொடுத்தீங்களே, நன்றி. இருக்கிறத பாருங்க. உங்ககிட்ட இருக்கிறது நிறைய பேர்கிட்ட இல்லையே. உங்க பிள்ளைங்க இருக்கிற டேலண்ட்டுக்கு மற்ற பிள்ளைகள் இல்லையே. உங்க குடும்பத்துல இருக்கிற ஆசீர்வாதம் வேற குடும்பங்கள் இல்லையே. இல்லாதத கேட்டுனே இருக்கீங்களே. இருக்கிறதுக்கு என்னைக்காச்சும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? இருக்கிற சூழ்நிலைக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், அதற்காக நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் வேலைக்கு போய் ஜீவிச்சிருக்கேன், அதற்காக நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே, என் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப நன்றி சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, ஃபீஸ் கட்டல, ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை, ஆண்டவரே எனக்கு வருமானம் இல்லை, இததான் சொல்லி ஓடிட்டே இருக்குமே தவிர ஒரு நாள் ஆகிலும் தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி நீங்கள் துதித்தது உண்டா? பாருங்க, நோவா, இந்த பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போனது, நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அவன் நன்றி பலிபீடம் கட்டினான். எதற்காக? என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றியதற்காக நன்றி என்று சொல்லி பலிபீடத்தை கட்டினான். நீங்க ஆண்டருக்கு உங்க வீட்டுல நன்றி பலிபீடம் கட்டுறீங்களா? நன்றி துதி பலிபீடம் கட்டுறீங்களா? ஸ்தோத்திர பலிபீடம் கட்டுறீங்களா? ஆண்டர்கிட்ட நன்றி யாருங்க? உங்களுக்கு நன்மை செய்கிற மனுஷர்கள் கிட்ட நன்றி யாருங்க? உங்களை நேசிக்கிற மனுஷர்கள் கிட்ட நன்றி யாருங்க? உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் கிட்ட நன்றி யாருங்க?
நீங்க போகிற ஆராதனை ஸ்தலத்துக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. நீங்க பழகுற நண்பரிடத்துல நன்றி உள்ளவர்களாக இருங்க. நன்றி அவசியமானது. இன்னைக்கு நிறைய பேர் நன்றியே இல்ல. சொல்லுவோம் தெரியுமா? நன்றி கெட்டவங்க சார் அவங்க. என்ன? நன்றி கெட்டவங்க. ஆமா, ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் நன்றி கெட்டவர்கள் எழும்பி இருப்பார்கள். அதிகமா இருப்பாங்க. நான் எந்த சுயநலம் எழும்பி இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க. அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க நன்றிய. ஒரு பேங்க்ல போய் சாதாரணமா ஒரு பேனா வாங்குற ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறோம். வண்டியில போகும்போது ஒருத்தர் லிப்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிறோமே. அதை எல்லா இடத்திலும் உண்மையுள்ளவர்களாக, உணர்வுள்ளவர்களாக, நன்றியுடையவர்களாக இருங்கள். நன்றி உங்களுடைய பண்புகளையும் உங்க வாழ்க்கையும் உயர்த்தும். நன்றி உங்களை ஒரு படி மேல கொண்டு போய் காமிக்கும். நன்றி உங்க வாழ்க்கைய அழகுள்ளதாக்கும். நல்ல குணம் உங்களுக்கு இருக்குன்னா அதுல ரொம்ப அவசியம் நன்றி உள்ள குணம். நன்றி கெட்டவங்களா மட்டும் மாறிடக்கூடாது. என் வாழ்க்கையில நிறைய நன்றி கெட்டவங்களை பார்த்திருக்கேன். ஸ்தோத்திரம். மோசமானவங்களை பார்த்திருக்கேன், துரோகிகளை பார்த்திருக்கேன். நான் சொல்றேன், எனக்கு அந்த வழி என்னன்னு தெரியும். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தயவு செய்து நன்றி உள்ளவங்களா இருங்க. God bless you.